உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லடா சாமி. அப்பா விநாயக பெருமானே, நான் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறதுக்காக உனக்கு 108 தேங்காய் அட்வான்ஸ் தான் உடைக்கிறேன்ப்பா. நல்லா ஊக்கி போட்டேன். டேய் குட்ரா. அண்ணே இந்தாண்ணே. ஆண்டவா, இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா இதே மாதிரி 108 தேங்காய் உனக்கு உடைக்கிறேன் சாமி. குட்ரா. அண்ணே பிடிங்கண்ணே. அப்பா பிள்ளையாரப்பா, இந்த இன்டர்வியூலாவது ஒழுங்கா பதில் சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும்டா. அண்ணே இந்தாண்ணே. ஏய் எடுத்துடா. என்ன பாக்குறீங்க? தேங்காய் உடைக்க போறேன்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்க நல்லா வேண்டிக்காங்க, நான் அப்புறமா உடைச்சுக்கிறேன். அண்ணே என்னண்ணே? என்ன ஒண்ணுண்ணே, நம்ம தேங்காய் உடைப்போமா இவர் வேண்டிக்கிடுவாராம். நம்ம தேங்காய் முடியலாம் ஓடா போலாம். தம்பி, இந்த சூர தேங்காய் கொஞ்சம் உடைச்சு கொடுக்குறீங்களா? பா பிள்ளையாரப்பா, நீ தான் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும்டா சாமி. தம்பி, இந்த தேங்காயை உடைச்சிடுப்பா. You take care of that. Yes, doctor. Here's the X-ray, doctor. What happened to the ECG report? It'll be ready by tomorrow. No. I want it today. Okay, doctor. ஹலோ டாக்டர். சக்தி, உங்க அம்மாவை தான் பார்க்க போறேன். வணக்கம் டாக்டர். நீ எங்க வந்த? ஒன்னு சிகரெட் விட்டு என்ன பார்க்க வராத, போயா. Good morning, doctor. அம்மா எப்படி இருக்காங்க? No, don't worry. நீ கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. Doctor? I'll take care of the later. Okay. கூடிய சீக்கிரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், don't worry. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? குட். சாப்பிட்டாங்களா? காத்தெல்லாம் ஃப்ரீயா வருதாம்மா? அதுக்கு என்ன மகாராசா, அதான் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருக்கீங்க, ஃப்ரீயாவே காத்து வருது. ஐயோ அம்மா, டாக்டர் அதை பத்தி கேட்கல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை பத்தி கேக்குறாரு. ஓ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காத்தா? ஆமாடா. கவலையே படாதீங்கம்மா, மருந்தெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இதுதான் உங்களுக்கு மருந்து. ஓகே? மிஸ்டர் சக்தி, டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே டாக்டர். யுவர் மதர்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பின்ன ஊருக்கு போய் எது கஷ்டப்படணும், இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்னடா சொல்றது? ஏய் சக்தி. எஸ் டாக்டர். பை. டேக் கேர். ஓகே. எத்தனை மணிக்கு நான் இன்டர்வியூ? 10 மணிக்கு. ஆண்டவா, இந்த வேலையாவது இவனுக்கு கிடைக்கணும்ப்பா. இதை பார், வேலை கிடைச்ச உடனே முதல்ல உனக்கு கல்யாணம், அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் கண்ணு மூடுறதுக்குள்ள இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. ஆகட்டும்மா. அம்மா, காலங்கத்தாலையும் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? மா, நான் ரெடிம்மா. யாரையாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, அட்லீஸ்ட் திரும்பியாவது பார்க்க சொல்லு. வேலை இல்லாதவன்னு நெத்தியில் எழுதி ஓட்டிருக்கு போல இருக்கு. எனக்கு நூற்றி பிறந்திருக்க மாட்டாளண்ணா. யார் வேணுங்க? ஒன்றும் இல்லை. அம்மா மாமா, இது பிடிக்குமா?
டைம் ஆச்சு நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக்டா. தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு சொன்னேன். ஏய் 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 வழிய முடியாயோ. போ 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 போ. பாத்தீங்களா, ஒரு ஆட்டோ குறுக்க வந்ததால நம்ம ஹீரோ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறதா. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இவரே அந்த பஸ்ஸை பிடிச்சி கரெக்டாக இன்டர்வியூக்கு போயிருந்தாருன்னா அந்த சக்தியோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? 2 கதையும் தான் பார்க்கலாமே. Shit. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு 150. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஆல்வா பெட் ப்ளீஸ். ஒரு ஆல்வா பெட். டிக்கெட் 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 எடுமா. தேங்க்யூ. ஏய் 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 புடிங்கடா டேய். ஏய் ஏய் என்ன அது ஒரே ரத்தமா இருக்கு? காலங்காத்தால கருமண்டா அது. ஆமா, எங்க போன? கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே, டைம் ஆச்சு. சொல்லுவையா, பண்றதே ஓட் சவாரி, இதுல அதிகாரம் வரையா? பேசாம உட்காரியா. கன்கிராட்ஸ் மிஸ்டர் சக்தி, உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் எதுக்காக உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்னா இளைஞர்களால தான் தீர்க்கமாகவும் திடமாகவும் முடிவெடுக்க முடியும்னு எங்க கம்பெனி நம்புது. இதுக்கப்புறம் உங்க உழைப்பையும் திறமையும் வச்சுதான் உங்க வளர்ச்சி இருக்கும். எஸ் சார், ஷியோர் சார். இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல சம்பளம், வீடு, காரு, ஏன் நீங்க ஒரு வருஷத்துல டூர் போறதுக்கு கூட ஏற்பாடு பண்றோம். ஆனா ஒரு விஷயத்தை தவிர. என்ன இவங்களா சார்? ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். தேங்க்யூ சார். சும்மா ஜோக்கா சொன்னேன். நீங்க ஜோக்கா சொன்னாலும் நான் சீரியஸா ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். எனிவே, நீங்க நாளையிலேருந்து டியூட்டி ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஆட்டோ
இங்கதான். இங்கே தானா? தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து பாப்பா. ஹலோ, என்ன வேணும் சார் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இன்டர்வியூக்கா? ஆமாம் சார். என்ன டைம் ஆச்சு? லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். கிளம்புனா சும்மா லேட்டே கேட்டுன்னு சார். போ 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 ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லிட்டே இருக்கல, கிளம்புங்க. சும்மா லேட்டாக வந்துக்கிட்டு நம்மளை போய் வாங்கிக்கணும். போங்க. அம்மா சுலோ, இங்க என்ன பண்ற நீ? ஏய் சுலோ, ஏய் பாத்து பாத்து, கீழ விழுந்தா தெரிச்சிடுவே. தோடா, இவ்ளோ பெரிய பொண்ணு அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுதே. எங்க அம்மா ஏன் இஷ்டம், நான் அப்படி வேணா கூப்பிடுவேன். இல்ல சுலோ. யாருன்னு பாரு. யாரு? கொரியர் மேடம். ஜோதிகான்றது நீங்க தானே? ஆமா. கொரியர் ஃபார் யூ. சைன் ப்ளீஸ் மேடம். தேங்க்ஸ். என்னம்மா? கொரியர். கொரியரா? மாமா உன் தம்பி. குடு குடு குடு. இரு, எனக்கு என் பர்த்டே பிரசன்ட் நான் ஓபன் பண்றேன். சரி, சீக்கிரமா பிரி. பொக்கியான் பண்ணு பார்த்தா ராஸ்கல் பாம் அமிச்சிருக்கான். ஹலோ. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நீ ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. நீ எப்படி இருக்க? நடுங்கிட்டு இருக்கேன். வாட்? இந்த வருஷம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தி, அதான். அதுக்கு தான் நெப்போலியன் இருக்கால, பாத்து குளிர்துன்னு எவ்வளையாவது இழுத்துட்டு ஓடி போயிடாத. அம்மா ஏகப்பட்ட கற்பனையில இருக்கா, அவளை ஏமாத்திராத மாம்ஸ். குடுறே போன. அவனை போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு. ஹலோ. வா வா, சாப்பிட வா. எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? வயசு பொண்ணு, வா வந்து 2 வாய் சாப்பிடு. எனக்கு பசிக்கலன்னு சொல்றல. உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். சின்ன விஷயத்து கூட என்ன ஃபோர்ஸ் பண்ணாதம்மா. எனக்கு பசிச்சா நான் சாப்பிட மாட்டேனா? நீ எடுத்து வச்சு நான் பசிச்சா சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். அதான் மேலே வர மாட்டீங்களே. இவ்வளோ டான்ஸ் பண்ணி எல்லாம் வேஸ்ட் தான். சும்மா ஏன் வெட்டி பந்தா பண்ணுறீங்க? விடுங்க மாஸ்டர், நீங்க என்ன பண்ணாலும் கைக்கு வராது. கம்னுரா பேக்கு. எனக்கு எதுக்குடா இங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வருதுன்னு இப்போ பாரு. மனம்போல் தீனம் ஜமாய் நாயர் சாயா என்ஜாய். என்னடா வித்த காட்டினா வேடிக்கை பாக்குறீங்களா? போய் வேலையை பாரு, போ எல்லாம் போய் வேலையை பாரு. கண்டமான பைக்ல கரெக்டா இருக்கிறது நம்பர் பிளேட் மட்டும் தான் ஒழுங்கா தொட. வணக்கம் மாஸ்டர். வா சிட்டிசன். நான் வேலைக்கு போறேன் மாஸ்டர். பாத்தீங்களாடா, இவன் பின்ன என்னோட தளபதி. போடா போய் வேலையை பாரு. சரிங்க மாஸ்டர். போ. இவனை மாதிரி இருங்கடா. பாத்தீங்களா, வந்த உடனே டியூட்டிக்கு போயிட்டான். உங்களை மாதிரி காப்பி டீ குடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணடா. இவன் நல்ல குடிமகனா இருக்கனால தான் இவனுக்கு சிட்டிசன் பேர் வச்சேன்.
சின்சியர் ஒர்க்கர்டா அவன். டேய் போல்ட்டு, நட்டு எங்கடா? நம்ம நடராஜ் தானே கேக்குறீங்க, அதோ இருக்காம பாருங்க. அடப்பாவி, டேய் காருக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னா கார் ஓனருக்கு அடிச்சிட்டியாடா. இங்க பாருடா, 1.5 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி ஆக்கி விட்டியாடா கிறுக்கா. டேய் வாடா எம்பிஏ. என்னம்மா ஃப்ரெண்டு, எப்படி இருக்கிற? ஏன்டா டல்லா இருக்கிற? தலையில வேற காயமா இருக்குது, ஏதாவது பிரச்சனையாடா? ஒன்றும் இல்லடா. டேய் உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா சொல்றா. பின்ன காலையில் இன்டர்வியூக்கு போயிருந்தேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டியா? பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால என்னால் இன்டர்வியூக்கு போக முடியலடா. அடா பாவி, பஸ்ஸை மிஸ் பண்ணா என்னடா? ஒரு ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதானே, இல்லை யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதானே? அப்போ தான் ஒருத்தன் பர்ஸை அடிச்சிட்டான்டா. அவனை துரத்த போய் தான் அப்படி அடிபட்டுச்சு. காலி பர்சன் தெரியாம அடிச்சிட்டான் போல இருக்கு. சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? தெரிலடா. ஏண்டா இன்டர்வியூ மிஸ் பண்ணா லைஃபே மிஸ் பண்ணதா ஃபீல் பண்ணாதடா. 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், நிதானமான சம்பளம், ஒரு வேலை இருக்கு. ஒத்துக்கிறியா? எங்கடா? வண்டலூர்ல புலிக்கு. ஏய் சும்மா ஜாலிக்கு சொன்னடா. நம்ம ஷெட்லயே உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். இதை விட ஒரு வண்டலூர் அட்மாஸ்பியர் தேவைப்படுது. ஹாய் பாய்ஸ், கம் ஆன் ப்ளீஸ் கம் மீட் மை ஸ்டாஃப். திஸ் இஸ் மிஸ்டர் போல்ட். ஹலோ. மிஸ்டர் நட். வணக்கம். ஜாக்கி ஷராஃப். ஹலோ. ஹலோ. ஹாய். திஸ் இஸ் மிஸ்டர் வால்டிவ். ஹாய். வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? ஓகேடா. மாஸ்டர் நல்ல ராசியான ஆளா அந்த பச்சை சருங்க மாஸ்டர். டேய், எப்ப இவன் நம்ம யூனிட்ல ஜாயின் பண்ணானோ அப்பவே அவன் ராசி சூப்பர் ராசிடா. எட்ரா அந்த நேஷனல் ட்ரிங்க், அட்ரா கல்ப்புகளே. Cheers. Hey girl, you gotta sit back, relax while I hit you with the tail of Shakti. யார் அவங்க? அவங்க தான் பிரியாமா. ஓ, இவங்க தான் பிரியாவா? இவங்க வந்து ஆஃபீஸே கலகலக்குனாங்க, உல்டாவா இருக்கு. யோ, அவங்களே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க. காலங்காத்தால வந்து என்னையா எல்லாரும் சஸ்பென்ஸாவே பேசுறீங்க? ஹலோ, ஐம் சக்தி, சக்தி வேல். ஹலோ. ஏங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனோ? இல்லைங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பார்த்தேன்னு சொன்னதுக்கேவா? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனோ? ஐயோ,